ஓம் சக்தி சக்தியில இந்த பண வருமானத்துக்குங்க மேலும் என்னென்னவெல்லாம் விஷயம் இருக்குதுனாங்க, இந்த அம்மா படங்கள் பழைய படங்களை அதை அழுக்கண்டி டேமேஜ் ஆகி அந்த மாதிரி இருக்கிற படங்கள்லாம் வச்சுருக்கக்கூடாதுங்க. அதான் ஃப்ரேம் பண்ணாமல் நிறைய வீடுகள் வச்சு கும்பிட்றாங்க. நான் நிறைய வீடுகள் போய் பார்த்துருக்குறேன். இல்லை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஃப்ரேம் பண்ணி வச்சு தான் கும்பிடணும். அது கருவறை படம் குருவடம் எல்லாமே முன்பக்கம் சற்று சாய்ந்த நிலையில் மாட்ட வேண்டும். அதான் அம்மாவுடைய பார்வை வீட்டுக்கு விழுகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அம்மாவுடைய முழு அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுற, பெரும்பாலான வீடுகளில் படத்தை சாட்சி வச்சுருக்கோம், பின்பக்கம் சாட்சி வச்சுருக்குறாங்க. இப்போ பார்வை மேலே கூரைக்கு போகும் இல்லைங்களா, அதனால வீட்டுக்குள்ளே பார்வை விழாது. அது தவறு. அந்த மாதிரி இருக்கக்கூடாது சக்திகளை. அதே மாதிரி படங்களாக நல்லா பளிச்சு புது படங்களாக இருக்கணும். அதை மாதிரி மாற்றிக்கோணும். பழைய படங்களை இது அதே ஃப்ரேமில் புது ஃப்ரேம் போட்டாலும் அது உள்பக்கம் அந்த பழைய படம் இருக்க மாதிரி வச்சு ஃப்ரேம் பண்ணிக்கோணும் அடியில். அது மாதிரி விளக்கு, பூஜை தட்டம், இது எல்லாமே தீபாவளி தட்டம், மணி, இதெல்லாம் பளிச்சு நல்லா சுத்தமாக இருக்கணும் சக்திகளை. வாரம் ஒரு முறையாவது நல்ல முறையில் போட்டு விளக்கி பளிச்சு நல்லா சுத்தமாக வச்சுக்கோணும். அதை எப்படி எண்ணெய் பிசுக்கூடும், இந்த பச்சை கலராக எண்ணெய் பட்டு பாசி எண்டி இருக்கவும் கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தால் பண வருமானம் தடைபடுங்க. பூஜை ரூம் எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குதோ, அது சாமி படம் வச்சுருக்கிற அந்த அலமாரி செல்ஃப் அது எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட பணப்புழக்கட்டமெல்லாம் தாராளமாக இருக்கும் சக்தியில். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்த சக்தியில் அம்மா ஏற்கனவே ஆரம்ப காலத்தை சொல்லிக்கிறாங்க. ஓம் சக்தி விளக்கு இருக்குது பாருங்க, குத்து விளக்கு. அதை வாங்கி வீட்டில் வச்சு நம்ம வழிபாடு செஞ்சால் அது பண வருமானத்துக்கு தான் அம்மா அதை கொடுக்குறாங்க. அது ஒன்று, பல விஷயங்களுக்கு அதை கொடுத்துருக்குறாங்க. அதில் முக்கியமான விஷயம் அது ஒன்று. நோய் இல்லாமல் இருப்பதற்கு கலச வழிபாடு, நோகாமல் இருப்பதற்கு விளக்கு பூஜை. இது அம்மா சொன்ன கான்செப்டுங்க. இந்த விளக்கு பூஜை அந்த ஓம் சக்தி விளக்கு வேண்டியது 9 பௌர்ணமி அல்லது 9 அமாவாசை நம்ம அதை வழிபாடு செய்யணும். அது எப்படிங்களா ஏற்கனவே உங்களுக்கு சக்தி ஒளியில் வந்திருக்குது. அதை பார்த்து தெரிஞ்சுங்க. தெரியாதவங்க ஃபோன் பண்ணிக்காதவங்க சொல்கிறேன். அடுத்த சக்தியில் அந்த கலச விளக்குகளை எல்லாம் வருஷம் வரும்போது கண்டிப்பாக மாற்றிடும். அதை பழங்காலமாக வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதனால் நம்மளுக்கு நன்மைக்கு பதிலாக தீமை தான் ஏற்படும். அதனால் வருஷம் சித்திராப்பணி முடிஞ்ச உடனேயுமே அந்த புது கலச விளக்குகளை வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிட்டு பழசை நம்ம திருஷ்டி கழித்து ஆற்றுலேயே கடல்லையே விட்டுறோம் சக்திகளை. இதெல்லாம் பண வருமானத்துக்கு சிறந்த வழிமுறைகள். அடுத்து முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. வீட்டில் சண்டை போடக்கூடாதுன்னு சக்திகளை. ஒருத்தர் கேவலமாக திட்டிக்கிறது, கெட்ட வார்த்தை திட்டிக்கிறது, அழுகிறது சாயந்தர நேரம், அந்த மாதிரியெல்லாம் சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னாலுமே மகாலட்சுமி அந்த இடத்துல வாசம் செய்ய மாட்டார். அதனால் முடிஞ்ச அளவு அன்பாகவும் சந்தோஷமாக வீடு இருக்கணும். அந்த மாதிரி அந்த கோபதாபங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சு நம்ம அமைதியாக சமாதானமாக குடும்பத்தை நடத்தணும். இது எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மகிட்ட காசு பழக்காட்டம், செல்வம் செல்வாக்கோடு இருக்க முடியும். அது மட்டுமல்ல சக்திகளை, வருடம் ஒரு முறை தவறாமல் வீட்டில் குடும்ப நல வேள்வி செய்ய வேண்டும். இது ரொம்ப கட்டாயமான ஒரு விஷயங்க. ஆனால் பெரும்பாலும் யாரும் செய்யறதில்ல. சொந்த வீடு இருக்கிறவங்க கூட ஏனோ தானோ அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இப்படாதங்க. வருஷம் ஒரு முறை தவறாமல் குடும்ப நல வேள்வி குறிப்பிட்ட காலத்தில் செய்து முடித்தமே ஆனால் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் வருமானம் தங்கு தடையின்றி தாராளமாக வரும். அதே மாதிரி சக்தியில அம்மாவினுடைய ஆலை விழாக்களில் முடிந்தளவு குடும்பத்தோடு கலந்து கொள்ள வேண்டும். இருமுடி தவறாமல் செலுத்த வேண்டும். மேலும் அம்மாவின் அருளுக்கு பாத்திரமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். குரு பகவானுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி நம்முடைய நடவடிக்கையில் இருக்க வேண்டும். பக்தி, தொண்டு, தியானம், தர்மம் இவற்றையெல்லாம் தவறாமல் அம்மா சொல்லிய முறைப்படி கடைபிடித்து வந்தால் நாம் நிம்மதியாக வளமுடன் நலம் பெறலாம். ஓம் சக்தி.